வணக்கம். இந்த ஸ்டேஜ்லயும் இந்த மைக்கையும் பிடிச்சி நிறைய டைம் இதை பிடிக்கும் போது கேட்குதா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பேன் எல்லா கிளாஸ்லையும். இந்த ஸ்டேஜோ மைக்கோ புதுசு கிடையாது, ஆனால் இன்னைக்கு என்னமோ எல்லாமே புதுசாக தெரியுது. ஒரு நாள் கூட இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் இதுதான் படித்தேன், இது படித்தா பாஸ் ஆகலான்னு தான் நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன். ஸோ அதை பேச நான் இன்னைக்கு வரல. என்னன்னா இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு நான் மைக் பிடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரியே பேச்சுமுத்து சார் இப்படி உள்ள என்ட்ரு ஆகும்போது அங்கே ஒரு குட் மார்னிங் போட்டு வந்தோம்னா நமக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அது ஏன்னு தெரில. நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். எப்போ படிக்க போர்டு அடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி இந்த சைடு போனோம்னா சார் வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டு உள்ளே பேசுவாங்க. நம்ம உள்ளே போனோம்னா எப்போதும் ஏதாவது இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே இங்கிலீஷ்க்கு ஸ்டாஃப் இல்லாமல் இல்லை, ஆனால் எப்படி சொல்கிறது, அந்த படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இத்தனை வயசுல அவங்களுக்கு இருக்கும்போது நமக்கே இல்லைன்னு நிறைய டைம் நான் கில்ட் ஆயிருக்கேன். நிறைய புதுசு புதுசாக கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு விஷயம் நம்மகிட்ட இருந்து அப்படியாம்மா இது இப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் அதை நம்மளை ரொம்ப பாராட்டுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம கற்றுக் கொடுத்துட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி எப்படி சொல்றது, சார் மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு எதுவுமே இல்லை. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படி சொல்ற, ஒரே ஒரு ஷீல்டு, ஒரே ஒரு வெற்றி நமக்கு இவ்வளோ சந்தோஷம் கொடுக்குதுன்னா இன்னைக்கு இருக்கிற 70 வெற்றியுமே அவங்கள சார்ந்தது. அப்போ இன்னைக்கு அவங்களோட மனநிலை எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா எனக்கு சொல்ல தெரில. அது வந்து எனக்கு ஒரே ஒரு ஆள் ஜெயிச்சதே இப்படி இருக்கு. அப்போ வந்து சார் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாரால் மட்டும்தான் இது எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சார். ஏன்னா பொறுத்தவரைக்கும் அவங்க வந்துட்டு எப்படி சொல்றது, நிறைய இந்த வெற்றியில என் ஃபேமிலிக்கு சாருக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு குருணனுக்கும் இருக்கு. இதுதான் மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, ரஞ்சித் சார், ராஜேஷ் சார், அப்புறம் முக்கியமா வேல்சாமி என்ன எந்த எப்போ ஏதாவது ஜெராக்ஸ் வேணும், இது வேணும், அது வேணும்னு எந்த டைம் கேட்டாலும் அண்ணா வருவாங்க. அந்த மாதிரி கிங்ஸ் அகாடமி சார்ந்துட்டு இந்த பூற்ற அக்காலாம் எப்போ கேட்டாலும் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதை வெளியில எடுத்து போய் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இங்கேயே உட்காந்து படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு எடுத்து வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிங்ஸ் அகாடமி சார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி.